بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: قال لا نسقي حتى يصدر الرياح وأبونا شيخ كبير. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: رضا الرب في رضا الوالد وسخط ربي في سخط الوالد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கிறது. வான் வைய புகழ் அனைத்தும் ஏக வல்லவனாகிய வல்லவன் அல்லாஹ் தஆலா ஒருவன் மீது மட்டுமே உரைத்தார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜூன் மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை உலக தந்தையர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அன்றைய தினத்தில் தந்தையர்களுடைய முக்கியத்துவம் என்ன, தந்தைமார்களுக்கு கண்ணியப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன, தந்தை இல்லாத குடும்பத்தின் பாழ்பட்ட நிலை என்ன, இதை பற்றி எல்லாம் பல்வேறாக பேசப்படுகிறது. ஆனால் இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறதே, தந்தை என்பது இறைவனுக்கு அடுத்த அந்தஸ்தில் இருப்பவர், படைப்புகளில் உயர்ந்த அந்தஸ்துடையவர் ஒரு மகனாருக்கு தந்தை தான். அதனால் மகனார் வாழும் காலம் முழுவதும் தந்தைக்கு உபகாரியாக வாழ வேண்டும் என்று இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறதை பார்க்கலாம். அல்லாஹ் குர்ஆனில் இது சம்பந்தப்பட்ட செய்திகளை இப்படி பதிவு செய்திருக்கின்றான்: காலத்தா லா நஸ்தி ஹத்தா யுஸ்திர ரியாஹ். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பின்மக்கள் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, அவர்கள் ஆடுகளை எல்லாம் ஓட்டிக் கொண்டு தண்ணீர் போட்டுவதற்காக காத்திருக்கிறார். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், பெண்களே, நீங்க மட்டும் ஏன் தண்ணீர் போட்டாம ஓரத்துல நிக்கிறீங்க? வந்தவங்க எல்லாம் தண்ணி போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க அவங்க ஆடுகளுக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த 2 பெண்மக்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே இப்படி பதிவு செய்திருக்கிறான்: காலத்தா லா நஸ்தி ஹத்தா யுஸ்திர ரியாஹ். இந்த மேய்ப்பாளர்கள் எல்லாம் தன்னுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்டி போன பிறகுதான் அவர்கள் அந்த இடத்தை விட்டு விலகாத வரை நாங்கள் எங்கள் ஆடுகளுக்கு தண்ணீர் போட்ட முடியாது, நாங்கள் பலகீனமானவர்கள். அபூனா ஷைகுன் கபீர், எங்களுக்கு தந்தை இருக்கிறார், ஆனால் அவர் வயதான கிழவராக இருக்கிறார், இந்த வேலையெல்லாம் அவரால் செய்ய முடியாது, அவருக்கு நாங்கள் ஒத்தாசை செய்கிறோம் என்று பெண் பிள்ளைகள் பேசியதை குர்ஆன் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார். நோக்கம் என்னவென்றால், தன்னுடைய தகப்பன் வயது முதிர்ந்தவர் நிலைக்கு வந்துவிட்டால் அவர் பெற்றெடுத்த பிள்ளைகள், அது ஆண் பிள்ளை பெண் பிள்ளை எந்த பிள்ளையாக இருந்தாலும் தன்னுடைய தகப்பன்மார்களுக்கு இவர்கள் முடிந்தவரை ஒத்தாசை செய்து உபகாரிகளாக வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் எடுத்துரைக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார், ரிலல் ரப்பி, அல்லாஹ்வுடைய பொருத்தம் எதில் இருக்கிறது தெரியுமா? ஃபீ ரிலல் வாலித், ஒரு தகப்பனின் பொருத்தத்தில் இருக்கிறது.
அத்தாவுடைய பொருத்தத்தை பொறுத்தா அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்கும். அல்லாவுடைய பொருத்தத்தை உலகத்துல இருக்க எல்லாரும் விரும்புறோம். அல்லாவுடைய பொருத்தம் தான் உலகத்திலே பெரிய சொத்து. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதாவது பெரிய அருள் வளம் அருட்கொடை அப்படின்னு என்னன்னு கேட்டா அல்லாவுடைய பொருத்தம் ஒருத்தருக்கு கிடைக்கும். அப்படி அவ்வளவு ஈஸியாலாம் அது கிடைச்சிடாது. அததான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லாரும் அல்லாவுடைய பொருத்தத்தை விரும்புறீங்களா இல்லையா? அப்ப அல்லாவுடைய பொருத்தம் உங்களுக்கு வேணும்னா உன்னுடைய தகப்பனின் பொருத்தத்தில் அல்லாவின் பொருத்தம் இருக்கு. தகப்பன் ஒண்ண பொருந்திக்கிட்டா என் மகன் தங்கமானவன், என் மக தங்கமானவன், நல்ல பிள்ளைங்க, அழகானவங்க, இந்த பிள்ளைங்க கிடைச்சது எனக்கு பாக்கியம் அப்படின்னு தகப்பின் உள்ளத்துல இருந்து இஹ்லாஸா சொல்லிட்டா அந்த இஹ்லாஸான வார்த்தைக்கு பிள்ளைக்கு என்ன நண்பளிப்பு? அல்லாவுடைய பொருத்தம் கிடைச்சிடும். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹத்துர் ரப்பி, அல்லாவுடைய கோபம் எதுல இருக்கு தெரியுமா? சகத்தில் வாழி, உன் தந்தையின் கோபத்தில் அல்லாவின் கோபம் இருக்கு. அதனாலதான் அத்தாட்ட ஏச்சு பேச்சுக்கு ஆளாயிடக்கூடாது. அத்தாவுடைய தகப்பன்மாருடைய துவாவுக்கு ஆளாகும், பத்துவாவுக்கு ஆளாயிடக்கூடாது, பத்துவா கிடைச்சிடக்கூடாது. இப்னு மாஜாவுல இப்படி ஒரு நபி மொழி பதிவு செய்யப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிள்ளைகளுக்கு எதிராக தகப்பன் செய்கின்ற துவா உடனே கபூலாகும். அதாவது தாய் தகப்பன், குறிப்பா தகப்பன் பிள்ளைக்கு எதிராக செய்யற பத்துவா சாபம் அல்லாஹ்விடத்துல உடனே அங்கீகாரத்தை பெறும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அதனாலதான் தகப்பனா இருக்கிறவங்க நாவ பேணும். எந்த நிலையிலையும் பிள்ளைகளுக்கு எதிராக நம்ம நாவ பயன்படுத்திடக்கூடாது. சொல்ற பேச்ச கேட்க மாட்டான், சொல்ல பேச்ச இந்த பொம்பளை பிள்ளை கேட்க மாட்டது, நாசமா போக, அழிஞ்சு போக, நரகத்துக்கு போக, அப்படியாக இப்படியாகன்னு சொல்லி தகப்ப நாவுல இருந்து பிள்ளைக்கு எதிரான வார்த்தை வரக்கூடாது. அப்படி மீறி வந்தால் அது கபூலியத்தை பெற்றுவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அதனாலதான் தகப்பனுடைய துவாவுக்கு தனி அந்தஸ்து உண்டு, தகப்பனுடைய பத்துவாவுக்கு தனி அந்தஸ்து இருக்குது. அப்படிங்கிறது இங்க பார்க்கணும். தகப்பனுக்கு மரியாதை கொடுத்து வாழ்ந்தா நம்ம பிள்ளை நமக்கு மரியாதை கொடுத்து வாழும். அவ்வளவுதான், சுருக்கமா சொன்னா அவ்வளவுதான். அது ஆம்பளை பிள்ளையா இருக்கட்டும், பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும். சிலருக்கு ஆம்பளை பிள்ளையே இல்ல, பொம்பளை பிள்ளைதான் இருக்கு. அப்ப பொம்பளை பிள்ளை புருஷ வீட்டுக்கு போயிருச்சு. அப்படி இருந்தாலும் கூட அடுத்தவனுக்கு மனைவியானாலும் கூட உன் தகப்பன் சொல்லுக்கு கட்டுப்படு, கண்ணியம் கொடுத்து வாழே. சுருக்கமா சொல்றதுன்னா அத்தாவுக்கு கட்டுப்படணும், அத்தாவுக்கு மரியாதை கொடுக்கணும், அத்தாவுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அல்லாவுடைய கட்டுப்பாடு, அல்லாவுடைய பொருத்தம் நமக்கு கிடைச்சிடும். அப்போதாவது ஒரு நபி மொழி பதிவு செய்யப்படும். நபி தோழர்கள் தன்னுடைய தகப்பன்மாருக்கு எவ்வளவு கட்டுப்பட்டவர்கள் என்பதற்கு உச்சகட்டமான உதாரணம். அப்துல்லாஹ் பேரடி அல்ல, மிகப்பெரிய சிலை. ரசூலுல்லாஹ் செஞ்சதை அப்படியே செய்வார். அப்படியே காப்பி அடிச்ச மாதிரி ரசூலுல்லாஹ்வை போல வாழ பிரியப்பட்டவர் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா. மிகப்பெரிய இபாதத்திற்கு சொந்தக்காரர், மிகப்பெரிய அறிவு ஆற்றலுக்கு சொந்தக்காரர். இப்படி பன்முகத்தன்மை உள்ள அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவங்களே சொல்றாங்க, ஒரு பொண்ணை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தேன் வீட்டுக்கு. அந்த பெண்ணை, அவளை, என் மனைவிய ரொம்ப நான் பிரியமாதான் இருந்தேன். எங்க அத்தா உமர் ரலியல்லாஹு பார்த்தாங்க. பார்த்த உடனே சொன்னாங்க, என்ன பார்த்து அப்படின்ட்டாங்க, ஏப்பா அந்த பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தல, அது உனக்கு வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராது, தலா கொடுத்துரு அப்படின்னா. தலா கொடுத்துடுறதா? அவளை நான் விரும்பி கல்யாணம் பண்ணி இருக்கிறேன், அவளை நான் ரொம்ப நேசிக்கிறேன், காதல், அவ்வளவு காதல் அவள் மேல எனக்கு இருக்குது, அவளை நீங்க அசால்ட்டா தலா கூட சொல்லிட்டீங்களே அப்படின்ட்டு அவர் உள்வாங்கிக்கிட்டு நேரா ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டார். ரசூலுல்லாஹ்ட்ட போய் வேற ஏதாவது மாற்றமா தீர்ப்பு கிடைக்குங்கிற மாதிரி எதிர்பார்த்து போனார். யார ரசூலுல்லாஹ் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூட்டியாங்க ரொம்ப பிரியமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன், எங்க அத்தாவுக்கு பிடிக்கல இந்த பிள்ளையோட நான் வாழ்றத, அவளை தலாக்கு கொடுத்து வெட்டி விடுன்னு சொல்றாங்களே, என்ன பண்றது நீங்க சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அப்ப பெருமானார் சொன்னாங்க, உங்க அத்தா சொல்றத செஞ்சிரு, உங்க அத்தாவுக்கு கட்டுப்படு அப்படின்னு பெருமானார் சொன்னாங்க. அதன் பிறகு அப்துல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண பிறகு தலாக்கு விட்டாங்கன்னு வருது, தலாக்கு விட்டுட்டாங்க அப்படின்னு வருது. அத்தாவுக்கு கட்டுப்படணும். ரசூலுல்லாஹ்வே அப்படிதான் சொல்றாங்க, அல்லாஹ்வும் அப்படிதான் சொல்றான். ஆனா எடுத்த எடுப்புலயே எந்த தகப்பனும் மருமகளை தலாக்கு விட்டுன்னு சொல்ல மாட்டானே, யோசிச்சு பார்ப்பான்.
இது கண்ணியமாக நடக்கிற பிள்ளையா தெரியல, மார்க்க பற்று உள்ள பிள்ளையா தெரியல, இது வேறு விதமா தெரியுது. இந்த பிள்ளையோட நம்ம மகன் வாழ்ந்தானா பிறக்கிற பிள்ளையெல்லாம் வித்தியாசமா பிறக்கும், அல்லது இவனே கெட்டு போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஈமானை இழந்து போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு தொலைநோக்கு பார்வையோட தானே தகப்பன் பார்ப்பாரு. பையன் நல்லா வாழ்றதுக்கு தான் வழி செய்வாரே தவிர பையன் பொம்பளை பிள்ளைகளை தலாக்கு விட்டுட்டு அனாதையா வாழணும்னு எந்த தகப்பனும் நினைக்கிறது இல்லையே. எந்த தகப்பனும் அது மகளோ மயனோ அவங்க ஜோடியோட சந்தோஷமா குழந்தை குட்டியோட எல்லா வளத்தோடையும் கண்ணியமான இஸ்லாமிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைப்பவன் தான் தகப்பன். அப்படித்தான் தகப்பமார்கள் உள்ளத்தை அல்லாஹ் விரிவுபடுத்தி வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட தகப்பனை இந்த பொம்பளை பிள்ளைய வேணான்னு சொல்லிட்டா விட்டுறதானே முறை அப்படிங்கிறது உமரலினானு ரொம்ப தெளிவா அழகா சொல்லி கொடுக்குறான். இதுதான் தகப்பனுக்கு ஒரு பிள்ளை செய்யற மரியாதை. மற்றொரு அறிவிப்புல வருது, இந்த மனைவியை பிரிஞ்சு இருந்தாரு, ஒரு தலாக் தான் விட்டார், பிரிஞ்சு இருந்தாரு, மகனுடைய கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு சரி பரவாயில்ல அவளையே நீ மீட்டிக்க அப்படின்னு சொல்லி மீண்டும் மீட்டி கொண்டதாக ஒரு அறிவிப்பு உண்டு. இருந்தாலும் கூட தகப்பன் தலாக் உடனே விட்டுட்டாரா இல்லையா அப்துல்லா உமர். இதுதான் நபி தோழர்கள் தகப்பன்மார்களுக்கு கொடுத்த உச்சகட்டமான கண்ணியம். அதே போல இன்னொரு நூல்ல இப்படி ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவரும் மிகப்பெரிய வணக்கத்திற்கு சொந்தக்காரர். அவர் வணக்கத்தை மெச்சி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன் வணக்கத்தை குறைத்துக் கொள் என்று சொன்னார்கள் என்றால் பாருங்களேன், அவ்வளவு பெரிய வணக்கசாலி அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா. அவர் சொல்ற, அதாவது சிஃபின் போர்னு ஒரு போர் முஸ்லிம்களுக்குள்ளேயே நடந்த ஒரு குழப்பமான சண்டை, அலி ரலியல்லாஹுவுக்கு எதிராக இருந்த ஒரு சண்டை. அந்த சண்டையில இவர் போய் கலந்துகிட்டாரு, அலி ரலியல்லாஹுவுக்கு எதிரான கூட்டத்துல கலந்துகிட்டாரு. அந்த சண்டையெல்லாம் முடிஞ்ச பிறகு அலி ரலியல்லாஹுடைய இளைய மகன் ஹுசைன் ரலியல்லாஹு கூப்பிட்டு கேட்டான், நான் அப்துல்லா எங்க அத்தாவுக்கு எதிராகவே சிஃபின் போருக்கு வந்த மாதிரி தெரிஞ்சிச்சே, என்ன இப்படி பண்ணிட்டப்பா, எங்க அத்தான் அவ்வளவு மோசமானவரா, அவருக்கு எதிராக நீ களமாட வந்துட்டீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டான். உடனே அப்துல்லா ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் என்னைய மன்னிக்கணும், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், அப்துல்லா தொழுகையை விட்டுறாத, கரெக்டா ஃபாலோ பண்ணி வா, நோம்ப விட்டுறாத, கரெக்டா ஃபாலோ பண்ணி வா, தகப்பன் சொல்லுக்கு கட்டுப்படு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்துல தனிப்பட்ட முறையில் 3 கற்றுத் தந்தார்கள். அதாவது அந்த போருக்கு நான் போக மனசு இல்லை, எங்க தகப்பன் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த போருக்கு போடான்னு என்னைய சொல்லிட்டாங்க. எங்க தகப்பன் சொன்னதுனால எனக்கு போருக்கு போக விருப்பம் இல்லாட்டினாலும் எங்க தகப்பனுக்கு கட்டுப்பட்டு அந்த போருக்கு நான் போனேனே தவிர அந்த போய் வாளை நான் உருவவில்லை, ஈட்டியை எடுத்து யாரு மீதும் எய்யவில்லை, போர் களத்திற்கு போனது உண்மை, ஆனால் என் கையை கட்டி போட்டுக் கொண்டு அமைதியாகத்தான் போர்க்களத்தில் இருந்தேன். உங்கள் தகப்பனாருக்கு எதிராக நான் போர் தொடுக்க வரவில்லை, என் தகப்பனாரின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அந்த போருக்கு மனம் ஒப்பாமல் வந்து நின்றேன் என்பதாக அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார். அப்போ தனக்கு பிடித்தவராகவே இருந்தாலும் கூட தகப்பன் சொல்லிவிட்டார் என்பதற்காக அங்கே கட்டுப்படும் நிலைதான் சஹாபாக்கு நிலையாக இருந்தது என்று பார்த்தோம். அப்ப தகப்பன்னா கிண்டுக்கீரை கிடையாது, தகப்பன் சொல்லுக்கு கட்டுப்படுவது நீ எவ்வளவு பெரிய வயசான ஆளா இருந்தாலும் சரிதான், மிகப்பெரிய அந்தஸ்திற்குரிய மனிதராக இருந்தாலும் சரிதான், ஆனா தகப்பன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஆகணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, நீ எவ்வளவு பெரிய ஆளா வேண்டா இருந்துட்டு போப்பா, நாளைக்கு மறுமையில ஒரு ஆளை சொல்லி சொல்லி மலக்குமார்கள் கூப்பிடுவாங்க விசாரணை செய்யறதுக்காக. ஒவ்வொரு ஆள் பேரும் மலக்குமார்கள் சொல்லுவாங்க. பல கோடி பேர் இருக்கலாம், அல்லாஹ்வால் அது முடியுமான்னா நிச்சயமாக முடியும். அதற்குரிய மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் சொல்லுவான், ஒவ்வொரு பேரையும் கூப்பிடும் போது அவங்க அத்தா பேரையும் சேர்த்து சேர்த்து கூப்பிடுவோமா, சேர்த்து சேர்த்து கூப்பிடுவோமா. அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கூப்பிடும்போது எப்படி அல்லாஹ் கூப்பிடுவான், முஹம்மது இப்னு அப்துல்லா இங்க வாங்க அப்படின்னு அல்லாஹ் கூப்பிடுவான். உமர் ரலியல்லாஹு பேரை சொல்லும் பொழுது உமர் இப்னு கத்தாப் இங்க வாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். இப்படி ஒவ்வொரு பேரையும் சொல்லும் போது பின்னாடி தகப்பன் பேரை சேர்த்து சேர்த்து அல்லாஹ் கூப்பிடுவான் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா, நீங்க மிகப்பெரிய பல பட்டங்களை படித்து உலக அளவிலேயே பல கேடயங்களை வாங்கி மதிப்பிற்குரியவராக இருந்தாலும் உங்கள் தகப்பன் படிக்காத பட்டிக்காட்டானாக இருந்தாலும் உன் பெயரை சொல்லும் பொழுது உன் தகப்பன் பெயரையும் சேர்த்துத்தான் நீ அழைக்கப்படுவாய்.
தனியாக அழைக்கப்பட மாட்டாய். எவ்வளவு அந்தஸ்து இருந்தாலும் சரி, ஒரு நாட்டை கட்டி ஆளும் அதிபராக இருந்தாலும், உன்னுடைய தகப்பன் சாதாரண குடிமகனாய் இருந்தாலும் கூட உன் பெயரை சொல்லும் போது உன் தகப்பன் பெயரும் சேர்த்துத்தான் அழைக்கப்படுவாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன் பேரோடு உன் தகப்பன் பேரும் வரும் என்று சொல்லுகிறார். அரபியர்கள்ட்ட பெருமையாக என்று நான் நினைப்பாங்க, தன் பேரை விட்டுட்டு தகப்பன் பேரை சேர்த்து மட்டும்தான் சொல்லுவாங்க. அப்துல்லா இப்னு உமர். ஆனா அவர் எப்படி சொல்லுவாரு? இப்னு உமர் அப்படிதான் கூப்பிடுவாங்க. அவரை உமரின் மகன் அப்படிதான் கூப்பிடுறத பெருமையாக நினைப்பாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவங்க எப்படி நினைப்பாங்க? தாம் பேர் அப்துல்லான்னு சொல்லாதீங்க, இப்னு அப்பாஸ், அப்பாஸின் மகன் அப்படின்னு சொல்லுங்க. அது சொல்றதுதான் பெருமையா நினைப்பாங்க. அத்தாவின் பெயரை சொல்லி என்னை அலை. இது அரபியர்களிடத்தில் கௌரவமாக இன்று வரை பார்க்கப்படுகிறது. அப்படி என்றால் தகப்பனுக்கு உச்சகட்டமான மரியாதையை கொடு என்று இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகிறது. எவ்வளவு வயசுக்கு நாம போயிட்டாலும், நமக்கு ஒரு 50 வயசா இருந்தாலும், தகப்ப ஒரு 80 வயசுல இருந்தாலும், அந்த 80 வயசு கிழவன் சொல்றத இந்த 50 வயசு மனுஷன் கேட்கணுங்கிறதுலாம் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருது. அட தகப்ப ஏதேன்னு ஒண்ண பண்றாருங்க, அவரு பண்றது அவ்வளவு நல்லா இல்லைன்னு தெரியுது, சரியா வராதுன்னு தெரியுது. அப்படி செய்யறதா இருந்தாலும் கூட அவர் மனசு நோகாத மாதிரி, அத்தா இதை செஞ்சா இப்படி இருக்கும்னு எனக்கு தோணுது, ஏன் இதை இப்படி செஞ்சுக்கிட்டா என்ன அப்படின்னு பணிவாதான் சொல்லணும். நீங்க படிக்காத ஆளு, அந்த காலத்து மனுஷன், இதெல்லாம் உங்களுக்கு விளங்குமா? நான் படிச்சவன், 4 அறிஞ்சவன், 4 ஊர்களுக்கு போய் வந்த ஆளு, நான் சொல்றதை கேளுங்கத்தா, சும்மா வாயை மூடி ஓரத்தை உட்காருங்க, நீங்க என்ன சும்மா பேசிக்கிட்டே இருக்கீங்க, அந்த காலத்து ஆளு, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி தகப்பன வாழ்நாள்ல ஒரு முறை கூட மகன் சொல்லிட்டா அதை விட பாவம் பெருசு ஒண்ணு இருக்க முடியாது. தகப்பன் மனம் கோடும் வகையில அவனுக்கு அறிவுரை சொல்லக்கூடாது. மார்க்க சட்டம் என்ன இருக்குன்னா, அத்தா தொழுகலைன்னு வச்சுக்கோமே, மயன் சொல்றாரு அத்தா தொலைவாங்கக்கா, அவ்வளவுதான் சொல்லணும். மற்ற ஆட்க சொல்ற மாதிரி கொண்டாட்டிட்ட, பிள்ளைகிட்ட, வேலைக்காரன்ட்ட, நண்பர்கள்ட்ட, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட சொல்ற மாதிரி ஒரு கடாபுடான்லாம் சொல்லக்கூடாது. ஒரு முறை சொல்லலாம் மென்மையா, அத்தா தொலைவாங்க, எனக்கு தெரியுமா போடா அப்படின்னா போயிடும். அங்க உட்காந்துக்கிட்டு நான் ஓதி பிடிச்ச ஆளு, குரான மனப்பாடம் பண்ணாலு, அதீச கரைச்சு குடிச்சாலு, அல்லாஹ் அப்படி சொல்றான், ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்க, அப்படி வருது இப்படி வருது, மணிக்கணக்கு அவத்தை பேசிக்கிட்டே இருந்தோம்னா அது அதவு குறைவுங்கிறான், அது ஒழுக்கம் இல்லாத தன்மைங்கிறான். மச்சாட்ட எவ்வளவு வேண்டாலும் சொல்லலாம், கொண்டாட்டிட்ட, பிள்ளைகிட்ட, நண்பர்களுக்கு, அவர்கிட்ட, இவர்கிட்ட. அத்தாட்ட அப்படி எல்லாம் கண்டிக்க கூடாது. ஒரு முறை சொல்லணும் அத்தா இதை செய்யுங்கேண்டு, ஒரு முறை சொல்லணும் இதை செய்யாதுங்கேண்டு. அவர் அதை கண்டுக்கல அல்லது கோபப்படுற மாதிரி நிலம் வந்துருச்சுன்னா நாம கண்டுக்காம போயிடும். நம்மளுடைய நன்மை நம்ம பாதுகாத்துக்கணுமா இல்லையா? அதுதான் மார்க்கம். அதை தகப்பன்ட்ட இப்படி சொல்லி கொடுக்குது. அல்லாஹ் குர்ஆன்லயே இது சம்பந்தப்பட்ட செய்தியை பதிவு பண்ணியே வச்சிருக்கான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தகப்பன் பெரிய ஆட்சி பொறுப்புல இருந்தாங்க. ஆனா அவர் வேதம் கொடுக்கப்பட்ட இறை தூதராகவும் இருந்தார். அவங்ககிட்ட ஒரு பஞ்சாயத்து வருது. என்னன்னு கேட்டா, ஒருத்தர் தோட்டத்துக்காரர் வர, இந்த ஆடு மாடு மேய்க்கிற இந்த ஆட்டு ஓனர் என்ன பண்ணிட்டாரு, என் திராட்சை தோட்டத்துக்குள்ள ஆட்டை விட்டு மேய்ஞ்சிச்சு, இப்ப என்னுடைய திராட்சை தோட்டம் பூரா வீணா போயிருச்சு, எனக்கு ஒரு பைசல் பண்ணுங்க அப்படின்னு தோட்டத்துக்காரர், நாசமா போயிட்ட தோட்டத்துக்காரர் நேரா பஞ்சாயத்துக்கு வர்ற. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆட்டுக்காரர் கூப்பிட்டாங்க, ஏப்பா உன் ஆடு பூரா மேய்ஞ்சு நாசமாக்கிடுச்சாம, இந்த வரலாறு அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு பண்ணி வச்சிருக்கிறான், அத்தா மைனுக்கு நடந்த வரலாறு. அப்போ கூட கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிச்ச உடனே ஒரு தீர்ப்புக்கு வர்றாங்க, ஏப்பா உன் ஆடு தானே தோட்டத்தை நாசமாக்குச்சு, அதனால உன் ஆட்டை பூரா அந்த தோட்டத்துக்கார்ட்ட கொடுத்து அவருக்கு அதான் நஷ்ட ஈடு அப்படின்ட்டாங்க. இந்த தீர்ப்பும் முடிஞ்சிச்சு. அவங்க 2 பேரும் வெளியே போக நினைக்கும் போது சின்ன பிள்ளை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஆனா அறிவு முதிர்ச்சி, அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், அறிவு முதிர்ச்சி. உடனே அவங்க சொல்றாங்க, அதாவது அத்தாட்ட கைரு ஹாதா யா நபியல்லாஹ், அல்லாஹ்வின் இறை தூதரே, இதை விட இந்த தீர்ப்பை விட வேற ஒரு தீர்ப்பு நல்லா இருக்குமே அப்படின்னா. வேற ஒரு தீர்ப்பா? எப்பா நான் மன்னர், நான் இந்த நாட்டுடைய அதிபதி, ஒரு இறை தூதர், அல்ல எனக்கு வேதத்தை தந்திருக்கிறான், அப்படி இருக்கு, இதை விட வேற என்ன தீர்ப்பு இருக்க முடியும்? உமாதாக்க அப்படிதான் பிள்ளைகிட்ட கேட்டா, உமாதாக்க வேற என்ன உனக்கு தெரிஞ்ச சொல்லு அப்படின்ட்டான். உடனே அவர் மெதுவா பணிவா சொன்னாரு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர் பிற்காலத்திலே மன்னராகவும் நபியாகவும் வந்தார், அதற்கு முன்பே சிறுவராக இருந்ததோடு அத்தாவுக்கு மாற்று யோசனை சொல்லுகிறார், பெண் அதாவது மென்மையாக பணிவுடன் சொல்லுகிறார். இல்ல அப்படி இல்ல, அதாவது
இந்த தோட்டத்தை ஆட்டுக்காற்ற கொடுத்துடுறது. அவர் என்ன பண்ணணும், பழையபடி இந்த தோட்டத்தை உருவாக்கணும். அதாவது நாசமா போன தோட்டத்தை பழையபடி உருவாக்கணும். தோட்டத்துக்காரர்கிட்ட ஆட்டை கொடுத்துடுறது. ஆட்டை அவர் பராமரிச்சுக்கலாம், ஆட்டுல இருந்து பாலை பீச்சிக்கலாம். இந்த தோட்டத்தை எப்ப ஆட்டுக்காரு சரி பண்ணி மீண்டும் ரிட்டர்ன் கொடுக்கிறாரோ அதே போல ஆடும் அவரிடத்துல மீண்டும் ரிட்டர்ன் கொடுத்து விடப்பட வேண்டும். அப்ப தோட்டத்துக்காருக்கு நஷ்டம் இல்லை, ஆட்டுக்காருக்கு நஷ்டம் இல்லை, இப்படி தீர்வு சொல்லலாம் இல்ல அப்படின்னு அத்தாட்ட சொன்னாரு. உடனே சொல்லமாசலாம் தட்டி கொடுத்தார்கள் தன் மகனை. சிறு பிள்ளையாக இருந்தாலும் தன்னுடைய தீர்ப்புல கொஞ்சம் பிசகுதல் இருந்தாலும் தன் மகனின் தீர்ப்பு தொலைநோக்கு பார்வையோடு இருக்கிறதே என்று தட்டி கொடுத்து மகனின் தீர்ப்பையே இறுதி தீர்ப்பாக தந்தார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான் என்று பாருங்கள். அப்போ அத்தாட்ட யோசனை சொல்றதா இருந்தாலும் அவர் மனசு நோகாத மாதிரி யோசனை சொல்லணும். அண்ணா இப்படி செய்யலாமே, அப்படி செய்யலாம், அப்படி சொல்லி அத்தா எடுத்துக்கிட்டா பரவாயில்ல. அத்தா எடுத்துக்கணும்னா அத்தாவை கோபிச்சுக்க கூடாது, அத்தாவிடத்தை சண்டைக்கு போக கூடாது. அத்தாவை முட்டாளு, மகைய, உலகம் தெரியாத ஆளு, அந்த 10ஆம் பசதி அப்படின்னு தப்பான வார்த்தைகளால், பசப்பு வார்த்தைகளால் பேசிவிடக் கூடாது அப்படின்னு அல்லாஹ் இந்த வரலாறை சொல்லி நமக்கு பாடம் காட்டுறான். ஜாஃபர் சாதிக் பெருமானார் பேர பிள்ளைகளில் ஒருவர், சந்ததி அகல வைத்துகளில் உள்ள ஒருவர். ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாவுடைய நெருக்கமான தோழர் இப்ராஹிம் ரஹிமஹுல்லா ஒருத்தர் இருந்தார். அவர் கேட்டார் தன்னுடைய ஆசிரியர்கிட்ட, எங்க அத்தா வயசானவர், கிழவனா போயிட்டார், அவருடைய சுய தேவையை பூர்த்தி பண்றதுக்கு பிள்ளைங்க நாங்க எங்க தோல்ல தூக்கிக்கிட்டு போய் சுய தேவையெல்லாம் பூர்த்தி பண்றோம். அன்னைக்கு வீட்டுக்குள்ள கழிவறை கிடையாது. கழிவறைனா கொஞ்சம் தூரத்துக்கு தான் போகணும். இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் வச்சிருக்கிறோம் இல்லையா? அதனாலதான் ஆய்வாளர்கள் சொல்றாங்க நோய் நிறைய பரவுறதுக்கு காரணமே வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் வச்சுக்கிறதுனாலதான். பழைய ஆளுங்க பழைய வீடுகள்ல பாருங்களேன், இன்னைக்கும் கூட கிராமத்துல அதாவது சாந்துல கட்டுற வீடு பெரிய வீடா இருக்கும், ஆனா ஒரு பாத்ரூம் கூட வீட்டுக்குள்ள இருக்காது தெரியுமா? கொல்லப்புறம் சொல்லி வெளியே தான் வச்சிருப்பாங்க. அவங்க நாகரிகம் தெரிஞ்சிருந்தாங்க. இன்னைக்கு நாம சோம்பேறித்தனத்துல உள்ளேயே வச்சுக்கிறோம், பாதுகாப்புன்னு சொல்லிக்கிறோம், அது போகட்டும். அப்போ அன்னைக்கு காலத்துல கழிவறைய வெளியே வச்சிருந்தாங்க. அப்ப அவர் சொல்றாரு, எங்க அத்தாவுடைய சுய தேவையை பூர்த்தி பண்ண பிள்ளைங்க நாங்க எங்க தோல் புஜத்துல தூக்கிக்கிட்டு போய் அவர் சுய தேவையை பூர்த்தி பண்ணி கொண்டாந்து கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். அப்போ ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களாம், அப்படியா உங்க அத்தாவுடைய தேவைய கிழவனுக்கு தலை துஜத்துல தூக்கிட்டு போய் செய்றீங்களா? பரவாயில்ல பரவாயில்ல, நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, முடிஞ்சா நீங்களே கையால சமைச்சு உங்க அத்தாவுக்கு அவ்வப்போது உணவு கொடுத்து பழகுங்க. இந்த ரெண்டையும் சரியா பிள்ளைங்க நீங்க செஞ்சுட்டா அது என்ன லாபம் தெரியுமா? நாளை மறுமை நாளில் உங்களில் நரகம் போகாமல் தடுக்கும் நல்லறமாக இது அமையும் அப்படின்னு ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறார்கள். மார்க்கம் படித்த மாமையரை சொல்லுகிறார்கள். உங்களுடைய தாய் தகப்பன், குறிப்பாக தகப்பனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பணிவிடையும் ஒவ்வொரு ஹிதுமத்தும் அது உங்களுக்கு நரகம் போகாம தடுக்கும். அப்ப தகப்பன்கிறது அவ்வளவு உயர்வானவர் பிள்ளைங்க நினைக்கணும்னு சொல்லி கொடுக்குறான். பிள்ளைங்க நினைக்கணும் அத்தாவுடைய சொத்துக்கு மயன் வாரிசாகிற மாதிரியே மார்க்கம் சொல்லுது. அத்தாவுடைய சொத்துக்கு மயன் வாரிசாகிற மாதிரியே அத்தாவுடைய கடனுக்கும் இவன் தான் உடமைக்காரன். அதாவது இன்னைக்கு கூட சில நல்லவர்கள் தகப்பனை அடக்கம் பண்ணும் பொழுது ஜனாசா தொழுகையில சொல்றாங்கல்ல, அழுதுகிட்டே சிலர் சொல்லி நாம பார்த்திருப்போம், எங்க அத்தா மௌத்தாயிட்டாங்க, எங்க அத்தா உங்கள யாருக்காவது கடன் வாங்கி இருந்தா அதுக்கு நான் பொறுப்புதாரி, என்கிட்ட அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்டுகளை காட்டி என்கிட்ட வாங்கிட்டு போய்க்கலாம், எங்க அத்தாட்ட வரவு செலவு வச்சிருந்தவங்க என்கிட்ட மீதியை வசூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு அறிவிக்கிறாங்களா இல்லையா? அது இஹ்லாஸ அறிவிக்கிறதோடு இருக்கக்கூடாது. ஒருத்தரை கேட்டாருன்னு கொடுக்கணும் செய்யணும். பெருமைக்கு அங்க உதாரணம் விட்டுட்டு அதன் பிறகு கேட்டா எங்க அத்தாவே கபருக்கு போயிட்டாரு, வேறப்பா ஏன்ட்ட கடன் கப்பிய கேட்டுக்கிட்டு இருக்க, போய் சரி அப்படின்னு சொல்லக்கூடாது. தகப்பனுடைய கடன் பிள்ளையின் கடனை போல அடைக்கப்பட வேண்டும். அப்படி அடைச்சா என்ன கிடைக்கும்? மனுஷன் எல்லாத்திலும் லாபத்தை எதிர்பார்க்கிறான் இல்லையா? எல்லாத்திலும் ஒரு லாபம் வேணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கன்சுல் உம்மா, தபரானி, இப்படி நிறைய நூல்கள்ல இப்படி ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டது. மன் ஹஜ்ஜ அன் வாலிதைஹி அவ் கதா அன்ஹுமா மஹ்ரமன். ஒரு மகன் தன் பெற்றோருக்காக ஹஜ் செய்தால்
அல்லது பெற்றோரின் கடனை முறையாக அடைத்தால் அவன் அந்தஸ்து என்னவென்றால் நாளைக்கு மறுமையிலே இவன் நல்லவர்களோடு எழுப்பப்படுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்கிறார். நல்லவர்களோடு எழுப்பப்பட்டால கேள்விகளுக்கு லேஸ் இல்லையா, சொர்க்கம் போறது லேசு இல்லையா, ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும். எழுப்பும் பொழுதே நல்லவரோடு சேர்த்துக்கப்பான்னு அல்லாஹ் சொல்றானே, இது எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்போ தகப்பனின் கடன் தன் கடனாக ஒரு மனிதன் கருத வேண்டும். புகாரியில இப்படி ஒரு நபி மொழி பதிவு செய்யப்பட்டது. ஜாபீர் அனுபவி சொல்றாங்களே, எங்க அக்கா உகது போருக்கு போய் ஷஹீத் ஆயிட்டார். ஷஹீதான பிறகு எங்க அக்கா வல்லாஹுள்ளையான கடன் வச்சிருந்தார். வல்லாஹுள்ளையான கடன், அதாவது எந்த அளவுக்குன்னா சில இடத்துல அவர் கடனை கூட குறிப்பிடுகிறார்கள். 30 வசக்கு அவர் கடன் வைத்து விட்டு போனார். ஒரு வசக்குங்கிறது கிட்டத்தட்ட 300 சொச்சம் கிலோங்க. 30 வசக்கனா கணக்கு பாருங்க. 30 வசக்கு, அதாவது லட்சக்கணக்கான ரூபாய் கடன் வச்சுட்டு போயிட்டாருங்கிறாங்க ஜாபீர். எங்க அக்கா லட்சக்கணக்கான ரூபாய் கடன் வைத்து விட்டு மரணம் அடைந்தார்கள். அது மட்டுமல்ல, நிறைய பாண்டு சாண்டு சின்ன சின்ன பிள்ளையா என்னுடைய பொறுப்பை விட்டுட்டு போயிட்டார். எங்க அம்மாவும் பெருசா இல்ல, எங்க அக்கா சின்ன சின்ன பிள்ளைகளை வளர்த்து எடுக்க வேண்டிய பொறுப்பு என்னை சார்ந்தது, எங்க அக்காவுடைய கடனும் என்னை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கடன்காரங்களெல்லாம் நெருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க அக்காவுடைய கடனை என்கிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. நான் கேட்டு பார்த்தேன், அதாவது எப்பா கொஞ்சம் நிஜமா தள்ளுபடி பண்ணுங்க, எங்க அக்கா நிறைய கடன் வச்சிருக்காரு, நான் எப்ப அடைக்கிறது, கொஞ்சத்தையாவது தள்ளுபடி பண்ணுங்கன்னு கேட்டா அவங்க யாரும் தள்ளுபடி பண்ற மாதிரி தெரியல. நேரா ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொன்னேன், யா ரசூலுல்லாஹ் எங்க அப்பா பெரிய கடன் வச்சிருக்காரு, என்னால அடைக்க முடியாத அளவுக்கு இருக்குது, இவங்கள்ட்ட தள்ளுபடி பண்ணுன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க, தள்ளுபடி பண்ண நீங்க ரெக்கமெண்டேஷன் செய்யுங்களேன்னு சொன்னேன். அப்ப ரசூலுல்லாஹ்வும் கூப்பிட்டு, பா ஜாபீர் ஏலப்பா நிறைய கடன் இருக்குதுப்பா, கொஞ்சம் தள்ளுபடி பண்ணுங்கப்பான்னு ரசூலுல்லாஹ்வும் கேட்டு பார்த்தாங்க. அதுக்கும் அந்த மக்கள் சம்மதிக்கல. ரசூலுல்லாஹ் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்போ கடனை அடைக்கணும். ஜாபீர் கடனாளியா இருக்கப்படாது, அவங்க அக்காவுக்கு கடன் தான், ஆனா ஜாபீர் கடனாளியா இருக்கப்படாது முடிவு பண்ணாங்க. உடனே ஜாபீர் நானுக்கு சொன்னாங்க, நேரா உன் தோட்டத்துக்கு போ, உன் தோட்டத்துல பல வகையான பேர்ச்சம்பழம் பழுக்குதுல்ல, அந்த பல வகையான பேர்ச்சம்பழத்தை தனித்தனி ரகமா பிரிச்சு வை. தனித்தனி ரகமா பிரிச்சு வச்ச பின்னாடி சும்மா அஹதீரஹும், உனக்கு கடன் வாங்கினவர்கள் இடத்துல வாங்கிருக்கலாம், அந்த கடனாளிகளை பூரா கூப்பிடு, ஹத்தா ஆத்திக்க நானும் அங்க வந்துடுறேன் அப்படின்டா. சொன்னபடியே பழமெல்லாம் பறிச்சு, கொஞ்சோண்டு பழம் தான், அவ்வளவு பேருக்கு கொடுக்க முடியாது. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, பரவாயில்ல கொஞ்சோண்டு பழத்தை பறிச்சு வகை வகையா வச்சு ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அந்த பழத்து மேல ஏறி உட்கார்ந்துட்டாங்க. புகாரி நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. பழத்து மேல உட்கார்ந்துட்டு, ஜாபீர் யாருப்பா கடனாளி, அவங்க எல்லாம் வர சொல்லு, இதுல அளந்து அளந்து கொடு அப்படின்னா. கொஞ்சோண்டு பழம் அளந்து கொடுக்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கிலோ உள்ள கடன்களெல்லாம் தீர்ந்து போனது என்பதாக ஜாபீர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது தகப்பனின் கடன் தனையனின் கடனை போல அந்த தனையன் கருத வேண்டும், அந்த மகனார் கருத வேண்டும். எங்க அத்தாவுடைய கடன் அவர் அடைச்சுக்குவாரு அப்படிங்கறதல்ல. அத்தாவுடைய சொத்து விட்டுட்டு போனா முதல்ல பிள்ளைங்க என்ன செய்யும் தெரியுமா? சட்டம் சொல்லப்பட்டிருக்கு, அவர் ஏதேனும் கடன் விட்டுட்டு போயிருக்காரான்னு பாரு. சொத்தை பிரிச்சுக்கிறதுக்கு முன்னாடி, பிள்ளைங்க பிரிச்சுக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஏதேனும் கடன் விட்டுட்டு போயிருக்காரான்னு பாரு. அவர் சொத்து வந்து முதல் கடனை கொடு. ரெண்டாவது, அவர் ஏதேனும் வசியத்து செஞ்சுட்டு போயிருக்காரான்னு பாரு, மரண இறுதி விருப்பம் செஞ்சுட்டு போயிருக்கான்னு பாரு. அதுல இருந்து இறுதி விருப்பத்தை நிறைவேற்று, அதன் பிறகுதான் நீங்க சொத்துக்களை பிரிச்சுக்கணும் அப்படிங்கிறத மார்க்க சட்டம் நமக்கு இந்த வகையிலே சொல்லி கொடுக்கிறது. அப்ப அத்தாவுடைய கடனா இருந்தாலும் அது மகனின் கடனை போல பார்க்கப்பட வேண்டும் என்று பெருமானார் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். அதே போல பெத்த பிள்ளைங்க, அது ஒரு பிள்ளையோ பொண்ணுக்கு மேற்பட்ட பிள்ளையோ, அது ஆண் பிள்ளையோ அல்லது பெண் பிள்ளையோ, எந்த பிள்ளையா இருந்தாலும் தகப்பனுடைய உடல் ஆரோக்கியத்தை இவர்கள் பேண வேண்டும். அத்தா உங்களுக்கு இது முடியல, இந்த மாத்திரை சாப்பிடுங்க, இந்த உணவை சாப்பிடுங்க, இப்படி ஓய்வெடுங்க அப்படின்ட்டு தகப்பனின் ஆரோக்கியத்தில் பிள்ளைகளுக்கு கவனம் தேவை என்று குர்ஆனில் அல்லாஹ் வசனங்களாக பதிவு செய்திருக்கிறதை பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு குட்டி வரலாறு சொல்லுவான், அந்த வரலாறுக்குள்ள இந்த செய்திகள் எல்லாம் பதிவு செஞ்சிருக்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தகப்பனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கன்ஆன் அப்படிங்கிற ஒரு நகரத்துல இருந்தாங்க. சிறு வயசுல யூசுப் காணா போயிட்டார், அதாவது கொண்டு போய் காண அடிச்சுட்டாங்க. செல்ல மகன் யூசுப் காணா போயிட்டாரேன்னு சொல்லி நினைச்சு
யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழுது அழுது கண் பார்வையே போயிடுச்சு. அதிகம் அழுதால் கண் பார்வை போகும் என்பதை குர்ஆன் சொல்லுகிறதை அதை இன்று ஆய்வாளர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். அதிகம் அழுது அழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய கண் பார்வை போனது. ஆனால் இவர் கனானில் இருக்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ரிலே மிகப்பெரிய ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே எப்படியோ கண்டுபிடித்து சகோதரர்கள் வந்த பொழுது, இவர்களின் சகோதரர் என் தகப்பன் உயிரோடு இருக்கிறார், என் தகப்பனுக்கு கண் பார்வை இல்லாமல் இருக்கிறது என்றெல்லாம் தெரிந்தவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். அதை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான். என் அத்தாவுக்கு கண் பார்வை இல்லையா, எங்க அத்தாவுக்கு கண் பார்வை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல போட்டிருந்த அந்த மேல உள்ள சட்டை, அந்த சட்டையை கழட்டி கொடுத்தாங்க. வந்தவங்கள்ட்ட கழட்டி கொடுத்து சொன்னாங்க, இது ஹபூபி கமீசி ஹாதா, இது என்னுடைய மேல ஆடை, இதை எடுத்து போங்கள். ஃபஅல்குஹு அலா வஜ்ஹி அபி யஅதின் பஸீரா, இந்த ஆடையை என் தகப்பனார் கண் தெரியாமல் இருக்கிறவருடைய கண்ணில் போடுங்கள், அவருக்கு பார்வை கிடைக்கும் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இங்கிருந்து கொடுத்து விடுகிறார்கள். தன் தகப்பனுக்கு மீண்டும் கண் கிடைக்க வேண்டும், ஆரோக்கியத்தோடு என் தகப்பன் வாழ வேண்டும் என்று மிஸ்ர் தேசத்தில் இருப்பவர் நினைத்து ஆடையை கொடுத்து விடுகிறார். கனானிற்கு ஆடை போகிறது. அவருடைய ஆடை வருவதற்கு முன்பு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, ஆடை ஒண்ணு கையில கிடைக்கல, வந்துகிட்டு இருக்கு. அப்ப வீட்டுல இருக்கவங்க சொன்னாங்க, என் மகன் யூசுஃபோட ஆடை வருதேன்னு கேட்டான். அதுதான் இறை தூதர்கள். அல்லாஹ் அறிவிக்கிறான் அவர்களுக்கு. அதாவது என் மகனின் வாடை வருகிறதே என்றார்கள். வந்தது ஆடை, கண்ணில் பட்டது, மீண்டும் பளிச்சென்று பார்வை தெரிந்தது என்பதாக குர்ஆனிலும் அது சம்பந்தப்பட்ட விரிவுரைகளும் இது செய்திகளை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப அத்தாவுடைய ஆரோக்கியத்துல பிள்ளைகளுக்கு பங்கு இருக்கு. எங்க அத்தை சும்மா வாங்க இருந்தாங்க, கண்டதெல்லாம் தின்னுவாருங்க, அதனால வந்துச்சு ஒரு சாவட்டும் கிழமை அப்படின்னு சொல்ற பிள்ளை இருக்கானா இல்லையா? எங்க அத்தாட்ட எவ்வளவோ பேணுதலா இருங்கன்னு சொன்னாங்க, பொழுதன்னைக்கு அந்த டிவியை பாக்குறேங்கிறாரு, அதாவது செல்போனை நோன்றேங்கிறாரு, அவர் உடம்பு அவரே கெடுத்துக்கிறாரு, எனக்கு இதுக்கு மேலாம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுங்க, செத்தா சாவட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைங்க இருக்கானா இல்லையா? யோசிக்கணுமா இல்லையா? சில பெண் பிள்ளைகள் அத்தாட்ட சொத்தை வாங்கிட்டு போறதோட சரி, அதன் பிறகு அத்தா எப்படி இருக்காரு, என்ன இருக்காரு, சம்பாதிச்சாரா, சாப்பிட்டாரா, தூங்குறாரா, நல்லா, அதெல்லாம் கவலை இல்லை. தேவை வேணும்னு அத்தாட்ட அழுக வேண்டியது இருக்கிறது, ஆட்டையை போட்டுட்டு போக வேண்டியது, அவ்வளவுதான். சில பொம்பளை பிள்ளைங்க இன்னைக்கு அப்படி இருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், ஆண் பிள்ளை பொன் பிள்ளை எல்லாம் கணக்கு இல்ல, அத்தாவுக்கு உபகாரம் செய்யறது ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் உன்னால முடிஞ்ச வரைக்கும் செய்யணும். அத்தாவுக்கு உபகாரம் செய்யறத பத்தி குர்ஆனை ஒத்து பாருங்க, ஒரு 4-5 வரலாறு சொல்றாங்க. வேற எதுக்கும் இவ்வளவு முக்கியத்துவம் அல்லாஹ் தரலையோடு தோணுது. 4-5 வரலாறு சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு இப்படி எடுத்து சொல்றான், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு சொல்றான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுல சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுல சொல்றான். அல்லாஹ் இந்த வரலாறு சொல்லும் பொழுது தகப்பனின் மீது அக்கறை போல் என்று பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துகிறான் என்றால், அந்த பிள்ளைகள் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக அந்த தகப்பன்மார் விஷயத்தில் இருக்க வேண்டும். அபூதாவுல இப்படி ஒரு நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒருத்தர் வந்தார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலுல்லாஹ், எனக்கு காசு பணமும் இருக்குது, ஆனா பிள்ளைங்களும் இருக்கிறாங்க, இந்த பிள்ளைங்களுக்கான காசு பணத்தை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா திரட்டி வச்சா அப்பப்போ எங்க அத்தா வசூல் பண்ணிட்டு போயிடுறாரு, எனக்கு கொடுன்னு கேட்டு வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு, எனக்கு பொண்டாட்டி இருக்கு, பிள்ளை இருக்கு, இப்படி சொல்றாரு, எங்க அத்தாவை கொஞ்சம் கூப்பிட்டு கண்டிங்கள அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்தார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மாலுக்க, நீயும் நீ சம்பாதித்த பொருளாதாரம் அனைத்தும் உன் அத்தாவுக்கு உரியது அப்படின்னு சொல்லி முடிச்சுதான். உங்க அத்தா காசு இருக்கிறாரும் சங்கட்டமா நினைக்காத, நீயோ நீ சம்பாதிச்ச எல்லாமும் உங்க அத்தாவுடைய சொத்து, நீயே உங்க அத்தாவுடைய சொத்து தான், நீ சம்பாதிச்சதும் உங்க அத்தாவுடைய சொத்து தான், அவர் சொத்து அவர் பயன்படுத்துற, உனக்கு என்னங்கிறாங்க. அப்ப அத்தா கேட்டா பிள்ளைக்கு கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, அத்தாவுக்கு கொடுக்கணுங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவிக்கு கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, உங்க அத்தாவுக்கு முதல்ல கொடுங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தாவுக்கு அடுத்துதான் உன் மனைவியும் பிள்ளையும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்காலத்தின் வரலாறை சொல்லி புகாரியில் நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறத. புகாரியில இப்படி ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா? அதனால தகப்ப அப்படிங்கிறது தன் உயிரை விட உன்னதமானவர் என்று பிள்ளைகள் கருத வேண்டும். அதனால தான் என்னவோ இஸ்லாம் தகப்பன்மார்கள் விஷயத்தில் ஆழமாக சொல்லி இருக்கிறது. ஆனால் மேற்கத்தியவர்கள் ஒரு நாளில்
தந்தையர் தினம்னு கொண்டாடிட்டு அவ்வளவுதான் முடிச்சுக்கிறான். ஜூன் மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை மேலை நாட்டவர்கள் தந்தையர் தினம் என்று ஒரு நாள் கொண்டாடுகிறார்கள். அன்றைய ஒரு நாளுக்கு அத்தாவுக்கு ஊற்றுறது, கொடுக்கிறது, வாங்குறது, பண்றது எல்லாம் முடிச்சுட்டு திங்கக்கிழமை யாரும் தெரியாத மாதிரி போயிட்டே இருப்பான். இது மேலை நாட்டு பழக்கம். இஸ்லாத்துக்கு ஒத்து போகுமா? ஒத்து போகாது. விவரம் தெரிந்ததிலிருந்து நாம் மரணம் அடையும் வரை அந்த தகப்பனின் மீது அக்கறை கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு இப்படி சொல்வார்கள், ஒரு சிறந்த மகனுக்கான அடையாளம் என்ன தெரியுமா? உன் தகப்பன் இறந்த பிறகும் உன் தகப்பனினுடைய நேசத்திற்குரியவர்களோடு நட்பை தொடர வேண்டும். அப்படின்னா என்னங்க, வாழும் பொழுதும் உங்க அத்தாவுக்கு உரியவரோடு நீ நட்புறவோடு இரு. மரணம் அடைந்த பிறகும் இது எங்க அத்தாவுடைய நண்பர், இது எங்க அத்தாவுடைய சொந்தம், எங்க அத்தாவுக்கு பழக்கமானவர் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தா, அத்தா மௌத்தா போன பிறகும் அவர்களோடு நாம் உறவு கொள்ள வேண்டும், நட்புறவோடு இருக்க வேண்டும், கொடுக்கல் வாங்கல் இருக்க வேண்டும். அப்படி இருப்பவன் தான் சிறந்தவன் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதனால் தான் நபி அவர்கள் மற்றொரு இடத்திலே சொன்னார்கள், மிஷ்காத்திலே நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, உன் தகப்பன் இறந்த பிறகும் கூட அவளுக்காக, உன் தகப்பனுக்காக நீ துவா செய்து கொண்டே இரு, பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இரு, ஈசால் சவாபுகளை செய்து கொண்டே இரு. தகப்பன் இருக்கும் பொழுது நீ உபகாரியாக வாழி, உன் தகப்பன் இறந்த பிறகும் அவளுக்கு நீ உபகாரியாக வாழ வேண்டும். அப்படி உன் தகப்பனுக்கு நீ உபகாரியாக இருந்தால் நீ சிறந்த மனிதனுக்கான அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துகிறார்கள். அல்லோன் அல்லாஹு தஆலா நம் பெற்றோர்களுக்கு உபகாரிகளாக நம்மை வாழச் செய்வானாக. காலம் சென்ற நம் பெற்றோர்களுக்கு நிறைய ஈசால் சாவு செய்யக்கூடிய, அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடக்கூடிய, அவர்களுக்காக நல்ல துஆ செய்யக்கூடிய சாலிகான பிள்ளைகளாக நம்மை வாழச் செய்வானாக. நம் பிள்ளை நமக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக அவர்களை வாழச் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.